ஐயா மூப்பனாரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க, ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க, சரித்திரத்தை பேச விரும்பல. தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த குழுமி இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் எடுக்கணும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக 2026 தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 இந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவருடைய ஆசை 2026 தேர்தல் நம்ம கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.